ஹலோ ஹலோ வணக்கம். நம்ம இப்போ வந்து 3வது நாளாக இருக்கோம் கிடானிஸ்கில். We're going on the pirate ship. மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். வாங்க, சேனல் வந்து விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் சொல்கிறது தான், எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறது தான் அதே வாக்கியம். வெஸ்டர் பிளாட்டுன்னு ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ அந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன். ஓகே, இதுதாங்க ரேட்டு. இங்கே பாருங்கள், டைம் இருக்குது. 2 மணிக்கு போயிட்டு நம்மளை அங்கே விட்டுருவாங்க வெஸ்டர் ஃப்ளாட்டில். திருப்பியும் கிடானிஸ் கூப்பிட்டு வரதுக்கு 4th வீக் வந்து அப்ளை பண்ணி 7 TPL சில்ட்ரன். திருப்பி வர டைம் இங்கேயே சொல்லணும். அப்போ எத்தனை மணிக்கு வரணும்? இங்கேயே சொல்லணும். ஆமாம், அங்கே எழுதி தராங்க. அப்படியா? ஹலோ. கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் இது. பார் இருக்குது இந்த இடத்துல. அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் மாடிக்கு போவோம். பூவா இதுதான் பேக் சைடுன்னு நினைக்கிறேன். அது ஃப்ரண்ட்டுடா, இது பேக். You're a pirate? I'm just stealing. Steal it? I'm shooting stuff. I'm going to shoot that building right there. Yeah. See that building with the green glasses? I'm going to shoot it. ஆக்சுவலாக இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா World War I அப்புறம் ஃப்ரீ சிட்டி ஆஃப் டான்சிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு பேர். அதாவது போலிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழேயும் வரல, ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கு கீழேயும் இல்லை. ஸோ இது ஃப்ரீ சிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போலாண்டு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் போலாண்டுக்கு கீழே வந்த உடனே இதை கிடான்ஸ் அப்படின்னு பேர் மாற்றி போலாண்டுக்கு கீழே வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பயிர் ஷிப் எடுத்துகிட்டு வெஸ்டர் பிளாட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா? நல்ல ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய இடம். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அங்கே போயிட்டு. அதனால் அதுக்கு முன்னாடி இந்த அழகு, அதாவது போகிற வழியில் இருக்கிற சில விஷயங்கள், அழகான பில்டிங், அதை பற்றி எல்லாம் நம்ம பார்ப்போம். கைடு இருந்தார். அவர் மைக்கில் 4 லாங்குவேஜில் பேசினார். ஸோ இதில் நமக்கு இங்கிலீஷ் தான் புரியும். அதை புரிஞ்சு நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து க்ரெயின். உடன் இதுலேயே அந்த காலத்தில் இருந்த க்ரெயின். போட்டில் இருக்க கூட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட க்ரெயின். இந்த ஷிப்பு நம்ம இன்னொரு வீடியோ இருக்குது, ஒரு மியூசியமாக இப்போ இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்காட்டி கண்டிப்பாக திருப்பி போய் சேனலில் பாருங்கள். அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா வீடுமே ரொம்ப அழகாக இருக்கும். மேலே கூராக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்ட். நாள் ஃபுல்லாக அந்த பக்கம் உட்காந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், இந்த பிரிட்ஜை பற்றியும் நான் ஒரு வீடியோ அடுத்து போடுறேன். அந்த ஃபெரிஸ் வீல் பற்றி கூட ஒரு வீடியோ இருக்குது. எல்லாத்தையும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன் வீடியோவில். இந்த பிரிட்ஜ் பாருங்கள் எப்படி அழகாக திறந்து மேலே இருக்குது. இதுக்கும் டைமிங் இருக்குங்க, பக்கத்தில் போர்டு இருக்குது, அதை பார்த்து வச்சுங்க, ஈஸியாக இருக்கும்.
இது வார் மியூசியம். இதையும் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் முன்னாடி. நிஜமாக பார்க்க வேண்டிய இடம், ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த டைம் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க மக்கள் அப்படின்றது வந்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த மியூசியம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மியூசியம். இல்லை, நீங்கள் வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்க்கும்போதே அதான் கிடான்ஸ்னால் அந்த காலத்தில் சிட்டி ஆஃப் டான்சிக் அதோட ஃப்ளாக். கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் ஃப்ளாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதாங்க இன்னொரு பைரட் ஷிப். நீங்கள் இதிலவும் புக் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் வாங்கின டிக்கெட் அதுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சேன். பட் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் கம்பெனி. ஸோ நம்ம அதில் திரும்பி வர முடியாது. நீங்கள் எந்த ஷிப் வேணுமோ அதை புக் பண்ணிக்கலாம். முன்னாடியே டிசைட் பண்ணிங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஹார்பர் பார்க்குறீங்க நீங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இருக்க மாடர்ன் க்ரெயின். அப்போ அந்த டைம் அந்த காம்சன்லேயே அது வந்து பழைய காலத்து க்ரெயின், வுட்லேயே பண்ண க்ரெயின். இப்போ மாடர்ன் க்ரெயின்ஸ் நிறைய ஷிப்புங்க இருந்தது ரெண்டு பக்கமும். இது ஆக்சுவலாக விஸ்துலாரோட கண்டினியூஷன் மாதிரி, டெட் விஸ்துலா எண்டு. இப்போ ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. இப்போ அப்படியே நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்களா, ஒரு கோல்டன் நெஸ்ட் மாதிரி இருக்கே. இது என்னன்னு சொல்லுங்களேன். அதாவது என்னென்னா, படத்தில் நம்ம தமிழ் படத்தில் வந்திருக்கு. எந்த படத்தில் எந்த பாட்டில் வந்திருக்குன்னு சொல்லுங்கள். க்ளூ வேணுமா? என்னோடய பேர் தான் அந்த ஆக்டருக்கும். நம்ம விஜய் தான். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லாட்டி உங்களுக்கு அந்த பாட்டிலேருந்து ஒரு சின்ன கிளிப்பு போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே தான் மாச்சோ. அந்த பாட்டை போட்டு நான் காப்பிரைட்ஸ் கிளைம் பிரச்சனை ஆகிடும். அதை நான் நடுவில் இருந்து கட் பண்ணி போட்டுட்டோம். நாங்கள் யார்? ரொம்ப குளிராக இருக்கிறதுனால ஒரு டீ குடிக்கலாம். நான் பேக்கெட் வச்சுட்டேன். ஆமாங்க, நீங்கள் வாங்கிட்டோம், ஆனால் அதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம். அதுதான், ஏன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே வாங்க. நாங்கள் ஏறக்குறைய சேர்ற இடத்துல வாங்கினோம். அதனால் சிப்ஸை தூக்கிட்டு வெளியிலே வந்துட்டோம். ஸோ வாங்கின ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை முடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு கடை வாசலில் வந்து உட்காந்துட்டோம். நமக்கு இங்கே ஒரு 2 மணி நேரம் இருக்குது இப்போ டைமு. ஆமாம், இப்போ டைம் வந்து 11:30, 12:30, 1:30க்கு நம்ம திருப்பி செகண்ட் ட்ரிப்பு. அதுக்குள்ளே இந்த ஊரை சுற்றி இதே போட் வருமா, வேறு போட் வருமா தெரியல நினைக்கிறேன். இதே கம்பெனியில் தான் நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பி அவங்க கூட்டிட்டு வந்து இங்கே விடுவாங்க. அதுக்கு நம்ம போவோம். 1:30 வருதா? இதை தாண்டி அந்த பக்கம் போனோன்னா ஸ்வீடன் வரணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ this is Baltic Sea. Baltic Sea நல்லா இருக்கு. We can go inside, but we can just not go in the water. இப்போ சொல்லுவேன், ஆனால் அங்கே போனால் நீ கேட்குறியா? பீச், கடலுக்கு வந்தாச்சு. நார்தர்ன் பார்ட் ஆஃப் போலாண்ட். இது வந்து பால்டிக் சி. டோன்ட் டச் த வாட்டர். கோல்ட். 10 டிகிரி இப்போது, அதனால் தண்ணி தொட வேண்டாம்னு பசங்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா ஷூ எல்லாம் ஈரமாகிடுச்சுன்னா அப்புறம் சில்லுன்னு இருக்கும். ப்ரைட்டாக இருக்குது, பட் 13 டிகிரிஸ் இன்னைக்கு. 13 டிகிரிஸ் ரொம்ப பேட் இல்லை கோல்டு. பட் தண்ணிக்குள்ளே போக வேண்டாம் சொல்கிறேன், கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் இஷ்டம். அப்புறம் புரிஞ்சு நம்ம கான். அழகு கடல்ல, கடல்னாவே ஒரு அழகு இருக்கு. அதுக்குன்னே ஒரு அழகு இருக்கு. ரொம்பவே இது இந்த மண்ணு நமக்கு பெங்களூர்ல இருக்க மாதிரி இருக்கு.
ஹார்டாக இருக்குது. ஹார்டாக இருக்குது. ஏன்னா நம்ம மெரினாவில் வந்து அப்படியே உள்ளே போகும். இங்கே வந்து கால் பாருங்க நல்லா டைல்ஸில் நடக்கிற மாதிரி. இல்லை தண்ணி ஈரமாக இருக்கிறது சாலிடாக இருக்கும், அப்படியா? காஞ்சா சாஃப்ட் ஆகும். அங்கேயும் அப்படி தான், எப்போ எல்லாருக்குமே அப்படி தான். பார்த்து முடிச்சுட்டு இந்த கேப்பில், ஏன்னா டைம் கம்மியாக இருக்கு இல்லையா, அந்த ஷிப் வந்துடும். அதுக்குள்ளே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்த மெயின் இடத்த போய் பார்ப்போம். ஸோ அந்த இடம் பற்றி என்னென்னா, இது வந்து வேர்ல்டு வார் 2ல் இன்னொரு சிட்டியை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது அட்டாக் பண்ணிவிட்டு அதே டைம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாம் நேவல் ஷிப்லேருந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிப்பில் வந்து இந்த ஸ்பாட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு பாம் போட்டாங்களாமா. போலாண்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு வேர்ல்டு வார் 2ல் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு பாம் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன குரூப் ஆஃப் போலீஸ் சோல்ஜர்ஸ் இருந்தாங்களோ, ரொம்ப கம்மியான பேர், 150 பேர் என்னமோ தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க ஹெவியாக டஃப் ஃபைட்டு கொடுத்து ஒரு வாரம் டஃப் கொடுத்தாங்க. 7 days செப்டம்பர் 7th வரைக்கும் டேக்கிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்யூனிஷன் இல்லாததுனால அவங்க ஃபைட் பண்ணல. அதனால் வந்து அவங்கள கைது பண்ணும் போது அந்த ஹெட்டுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் ஆனர் பண்ணுற மாதிரி அவரோட ஸ்வேர்டை எடுத்துக்கலாம், ப்ரிசனராக இருந்தாலும் ஸ்வேர்டை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஸ்வேர்டோட அரெஸ்ட் பண்ணாங்களாம். அது ஒரு இல்லைன்னா நிராயுத பாணியாக தானே அரெஸ்ட் பண்ணோம். இது வந்து வாட்ச் டவர், அதை பற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். பவர் ஆஃப் 25th பேட்டரி ஆஃப் த ஃபிக்ஸ்ட் ஆர்ட்டிலரி. வாட்ச் டவர் இருக்குது. இப்போ இருக்கிற கண்ணாடி ஏன் பாம்பு? ஓ நான் சொல்ல, நான் இங்கே இருக்க பில்டிங்கை சொல்கிறேன். நானும் இங்கிலீஷ் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் செப்டம்பர் வந்து 1939 அட்டாக் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்லையே வந்து ஃப்ரெஞ்சும் போலிஷ் ஆர்மியும் வந்து அட்டாக் வரும்ன்ட்டு யூகிச்சுட்டு இங்கே இருந்த சிட்டி கவர்மெண்ட், அப்போ போலிஷில் இல்லை இந்த இடம், இதை கட்டியிருக்காங்க இந்த பங்கர் மாதிரி ஒரு ஃபோர்ட்டிஃபைட் வால். ஸோ இது வந்து அவங்களெல்லாம் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்த இடத்துக்கு போவோம். இந்த பில்டிங் பாருங்கள், ஃபுல்லாக இந்த இடம் ஒரு நிஜமான புல்லட் பட்டு செதர்னு. வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அங்கே முன்னாடியே போட்டுட்ருக்காங்க, காஷன் என்ட்ரி அட் யுவர் ஓன் ரிஸ்க், சீரியஸ் அசார்ட்ஸ் டு ஹெல்த் அண்ட் லைஃப். ஸோ ஏன்னா பாம் எல்லாம் போட்டு அந்த பேஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அட் யுவர் ஓன் ரிஸ்க் நம்ம போகலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேபிளாக தான் பண்ணி வச்சுருப்போம். எப்படி இருக்கு? Like pieces just fell down. You see? Yeah. How did they find it? அந்த காலத்து பாம்பு. பில்டிங் அதோட ஃபோட்டோ இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்த பில்டிங் அப்படியே தூக்கலாகிட்டு. இது பாருங்கள், என் பையனை வாங்கியிருக்கான் ஹெல்மெட்டு, அப்புறம் கேஸ் மாஸ்க். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இது ஒரிஜினல் ஹெல்மெட், இரும்பில் பண்ணது. அந்த சோல்ஜர் யூஸ் பண்ண அந்த சோல்ஜரோட பேர் உள்ளே இருக்குது. இதுவும் ஒரிஜினல் கேஸ் மாஸ்க்கு, அதில் நம்பர்லாம் இருக்குது. இது நான் ஃபஸ்ட்டு டாய் நினச்சி வாங்கினோம், இந்த கடையில் இருக்குது. எல்லாம் ஒரிஜினல் வச்சுருக்காங்க பாருங்க.
எல்லாமே வந்து இந்த இடத்துல ஒரிஜினல் விற்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இன்கேஸ் வார் வந்துச்சுன்னா இதை போட்டு நாங்கள் தப்பிச்சுக்கிறோம். இது நிஜமாவே ஏதோ ஒரு சோல்ஜர் யூஸ் பண்ணி. ஆமாம், எல்லாம் அதாவது ரியல் இது. சூப்பர். நிஜமான சோல்ஜர் போட்டிருந்த ஹெல்மெட். அப்பா எக்கோ ஆகி கேட்குது சவுண்டு. பாருங்க, இரும்பில் இருக்கு, இரும்பில். ஸோ இந்த ஹெல்மெட்டில் உள்ள காமிக்கிற பாருங்க, சாலிடாக இருக்கு, புல்லட் ப்ரூஃப். இதுதாங்க அந்த மான்யூமெண்ட். ஆமாம், இங்கே அந்த டைம் இருந்த சோல்ஜர் அவங்களோட நினைவாக இது பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க நினைவாக. ஸோ அது மேலே ஏறி போக வேண்டியது இருக்குது. சின்ன ஒன்று மேலே செஞ்சுருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் கடல் நல்ல வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம். அதுவே ஒரு முகம் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக கடல் அங்கேருந்து தெரியல. இது அந்த விஸ்டுலா ரிவர் சைடு போர்ட்டு. திரும்பி நடந்து போயிட்டுருக்கோம். பக்கத்தில் பீச் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 15 மினிட்ஸில் பார்த்து முடிச்சிட்டோம். அங்கே வருது பாருங்கள் நம்ம வண்டி. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஷிப்புக்கு வெயிட் பண்ணிருக்கோம். அது திரும்பவும் இப்போ அடுத்த செட் ஆஃப் ஆளுங்க இறக்கிட்டு நம்மளை திருப்பியும் கூப்பிட்டுட்டு கிடான்ஸ் போகுது. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக ஷிப்புக்குள்ளே உக்காந்துருக்கிறதோட வெளியிலேருந்து பார்த்தா தான் ஷிப்போட அழகே தெரியுது. உள்ளே உக்காந்துருக்கும் போது தெரியல அந்த அளவுக்கு. ஓகே, இங்கே வந்து நின்றுச்சு வண்டி. ஸோ திரும்பி நம்ம கிடான்ஸ்கே கிளம்பி போகிறோம். வாங்க போகலாம். திரும்பவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம். பசங்களுக்கு பசி ஆயிடுச்சு சுற்றி. அப்படியே ஒரு சில சிக்கன் நக்கெட்ஸ் அப்புறம் போலிஷ் கட்லெட் வாங்கினோம். அதே தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு பாருங்கள். இதுதான் போலிஷோடைய கட்லெட் அண்ட் திஸ் இஸ் சிக்கன் நக்கெட்ஸ். சாப்பிட்லாம், பசியாக இருக்கும்போது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் செம பசி சுற்றிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த டைம் சாப்பிட்ட பிறகு தான் திருப்பியும் மேலே போய் கொஞ்ச நேரம் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா காற்று சூப்பராக என்ஜாய் பண்ணோம். என் பையனும் வாங்கின ஹெல்மெட்டை விடாத கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். சோல்ஜராகவே பாவிச்சுட்டு உட்காந்துருக்கான். தேங்க்யூ. வந்துட்டோம் வெளியில். இல்லை, அவன் அந்த ஹெல்மெட்டை வாங்கின்னு தலையில மாட்டிட்டு ஒரு 10 கிலோ சுமந்துட்டு உன்னை யாரா இந்த ஹெல்மெட்டை வாங்க சொன்னது? 10 kilos and you've been carrying. ஏதோ சண்டைக்கு போகிற மாதிரி. இரும்புல செஞ்ச ஹெல்மெட் அவ்வளோ வெயிட்டா இருக்கு. நான் ஒரு 5 நிமிஷம் போட்டு என் தலைவலியே வந்துருச்சு. ஆனாலும் அது ஒரு வெறித்தனமா ஒரு சிப்பாய் கழகத்துல இருந்து வந்த வெள்ளூர் பையன் காட்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம ஒரு சர்ச்சுக்கு போக போகிறோம். ஆமா, அடுத்த வீடியோல சர்ச்சுக்கு போறீங்க. ஆமா, என்ன சொல்ல போற? I don't know. அப்படியே வந்த வேகமா. But one thing I know, I want to say, I'm not going to church with this helmet. நல்லா சன்னி டே, எல்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இதுதான் நெப்டியூன் ஃபவுண்டன் நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு ஹாப்பனிங் பிளேஸ் இங்கே டான்ஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்.
இதுவும் ஈவினிங் டைமில் ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you in another video. Bye bye.